ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் சிலுவை பற்றின உபதேசத்தை ஒவ்வொரு பாகமாக தியானித்து கொண்டே வருகிறோம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றைய தினத்திலும் நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கடைசி ஒரு 6 பாகங்களாக நம்ம தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவின் மரணத்தை வேதவசனத்தில் சிலுவை என்கிற வார்த்தையின் மூலமாகவும் இரத்தம் என்கிற வார்த்தையின் மூலமாகவும் விலக்கி கூறப்பட்டிருக்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். அது அநேக வகைகளில் பிரித்து சொல்லப்பட்டாலும் அதிலிருந்து சொல்லப்படுகிற செய்தியானது ஒரே செய்தியாக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த கடைசி 6 பாகங்களாய் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது சப்ஸ்டிடியூஷன், அதாவது மாற்று நபர், ஐடென்டிஃபிகேஷன், அதாவது சிலுவையில் உங்கள் அடையாளம், ரிடம்ஷன், சிலுவையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்படுதல், பெர்சிக்யூஷன், சிலுவையை பற்றி உபதேசிக்கிறதுனால, சிலுவையை பற்றி பேசுவதனால வருகிற துன்பங்கள், துன்பப்படுதல், அதற்கு பிறகு சிலுவையின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா, பாவத்தை ஜெயித்து வாழுகிற அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் போன பாகம் 6வது பாகம் எமான்சிபேஷன் இல்லையா, போன பாகம் எமான்சிபேஷன் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார், ஃப்ரீ ஃப்ரம் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து, உலகத்திலிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைய நாளும் நம்ம நேற்றைய தினத்தில் வாசித்த வசனத்திலிருந்து தான் எடுத்து வாசிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படிங்கிற பகுதி தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் அதற்கு கீழே இருக்கிற பகுதியை தான் முக்கியமாக தியானித்தோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன் என்கிற புரிதலை நம்ம போன பாகத்தில் தியானித்தோம். உலகம் எப்படி சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது, நான் என்கிறது எப்படி சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தெல்லாம் நம்ம போன பாகத்தில் புரிந்து கொண்டோம். ஆவியானவர் விலக்கி கூறினதை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துடைய முதல் வரிகளில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்லுகிறார். இங்க மேன்மை பாராட்டுதல், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுதல் அப்படிங்கிறதா இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போகிற தலைப்பாக இருக்கிறது. அதை எக்ஸல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேன்மை பாராட்டுதல், மேன்மை பாராட்டி இல்லைன்னா பெருமை பாராட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கொடுக்கலாம். பவுல் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்துல நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்றாரு. நானோ அப்படின்னு சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ நம்ம சிலுவை பற்றின உபதேசத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு தியானித்துக் கொள்கிறோம். சிலுவையை குறித்த உபதேசமாக இதை நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி மாறிவிடுகிறது இல்லை, எப்படியெல்லாம் தேவன் எங்களை மாற்றிருக்கிறார், சிலுவையில் எப்படிப்பட்ட மாற்றம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற புரிதல் நம்மளை எப்படி வாழ வச்சிருதுன்னா, சிலுவையை பற்றியே மேன்மை பாராட்டும்படி நம்மளை மாற்றி விடுகிறது. இந்த சிலுவையில் என் வாழ்க்கை எப்படி மாறினது, சிலுவையில் என் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுதல் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இப்பொழுது பெருகி கிடக்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். இதை ஏன் முக்கியமாக பவுல் இப்பொழுது சொல்ல வேண்டும்? சிலுவையை குறித்து, நானும் சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவை குறித்து எல்லாமே வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும்? ஏன் நானும் இப்படி தான் பண்ணுவேன், சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, அது ஒரு சாட்சியை குறிக்குது, சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை குறிக்குது. ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, நிறையா பேர் எப்படி எதை மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு முக்கியமாக நம்ம செய்தியாக எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய எக்ஸல்டேஷன் எது மேலே இருக்குது, யார் மேலே இருக்குது, அதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கொரிந்து சபைக்கு முக்கியமாக இதை எழுதுகிறார் பவுல். கொரிந்து சபைக்கு இதை எழுதி, ஏன்னா கொரிந்து சபையில் நிறையா பேர் எதையோ மேன்மை பாராட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க.
அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்டு தான் அவங்களுக்கு லெட்டர் போடும் போது இந்த முக்கியமான இந்த டாப்பிக்கே பேசுகிறார். நீங்கள் எதை மேன்மை பாராட்டணுமோ அதை மேன்மை பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். ஸோ அதற்கு புரிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 1:26 வாசிப்போம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்போ இந்த அழைக்கப்பட்ட அழைப்புங்கிறது கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அதாவது வைஸ் பீப்புள், ரொம்ப படித்து அறிந்து ஞானிகளாய் செயல்படுகிற ஞானிகள் அநேகர் இல்லை. அடுத்தது, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஸ்ட்ராங், ரொம்ப பலசாலி, எனக்கு ஒரு துளி என் சரீரத்தில் பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஃபிட்டு, நான் ரொம்ப ஹெல்த்தி, என்ன ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் கூட வர்றதில்லைங்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பீப்புள் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு பார்த்தா வல்லவர்களும் அநேகர் இல்லை. 3வது, பிரபுக்கள். இது ரிச் பீப்புளை குறிக்குது. ரொம்ப ஐஸ்வர்யம் மிக்க ஜனம் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே, அப்படி அந்த அர்த்தம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நான் ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானாக தான் இருந்தேன் அப்படின்னு பார்த்தா அநேகர் இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்தை ஆரம்பிக்கிறார். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஓகே, அடுத்த வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ முதல்ல நமக்கு சொன்ன அந்த 3 விஷயம் பாருங்க. சிலர் மேன்மை பாராட்டுகிறவர்கள் பிரதானமாக இந்த 3 விஷயத்துல தான் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க உலகத்துக்குள்ள. உலகம்னா என்னன்னு நேற்று தியானித்தோம். அப்படி அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற மேன்மை பாராட்டல் இப்படி தான் இருக்குது. என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த படிப்பு தான் படிச்சிருக்கிறேன், இல்லை அந்த ஞானம் எனக்கு இருக்குது, நீங்கள் யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஞானி பட்டத்தை அவங்க மேலே வைத்திருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஈவன் வேதாகமத்தை படித்த விஷயத்தில் இருக்கிற ஜனங்க கூட நிறையா பேர் அவங்களுடைய வேத அறிவில் ஞானிகள் நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஞானிகள் பட்டத்தை அவங்களுக்கு வைத்திருப்பாங்க. 2வது, வல்லவர்கள், அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் அப்படிங்கிறதுலையும், என்ன சும்மா நீங்கள் அது காய்ச்சல், சளி, உடம்பு சரியில்லை, இல்லை பலவீனம், ஏதோ அப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு அடுத்தவங்களை ரொம்ப அற்பமாக பார்த்து நம்மளாம் பலசாலிங்க, பலவான்களா, வல்லவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 பெருமையையும் ஒரு மேன்மை பாராட்டுதலையும் அவங்க மேலே வைத்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. 3வது ஒரு கூட்டம் உண்டு. அவங்களுக்கு இருக்கிற செல்வம், அவங்க சம்பாதிச்சிருக்கிறது, அவங்களுடைய சொத்து, இல்லை அவங்க அந்தஸ்து, அவங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல ஒரு மேன்மை பாராட்டுதல் இருப்பாங்க. இது பிரதானமாக 3 விஷயத்துல இருக்கிற இயல்பா இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்குது. இப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் அப்படிங்கிற வார்த்தை ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னா, நம்மளை எல்லாம் அந்த உலகத்துக்குள்ள இருந்து தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நம்ம இந்த உலகத்துக்குள்ள, உலக கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போதான் நம்ம தேவ ராஜ்யத்தின் கட்டமைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் கட்டமைப்புக்குள்ள இருக்கிறவங்க அப்போ அந்த நிலைமையிலேயே நம்ம எப்படி தான் இருந்தோம்னா பைத்தியமாக இருந்தோம். நமக்கு ஒன்றுமே தெரியல, பெரிய ஞானிகளாக நம்ம இல்லை. அப்போ அதனால சொல்றாரு, ஞானிகளை, அப்படி பெரிய ஞானியாக இருக்கிறவனையே வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான நம்மளை தெரிந்து கொண்டார். அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 3வது பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி. இது அந்த செல்வத்தை குறிக்கிற, ஐஸ்வர்யத்தை குறிக்கிற விஷயம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சரி, ஏன் இப்படி அவர் சூஸ் பண்றாரு? ஏன் சூஸ் பண்ணாருன்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி செய்தாருங்கிறதுக்கான விளக்கத்தை பவுல் சொல்றார். ஏன் அப்படி செய்தாருன்னா இதுதான் ரீசன். ஒருவனும் ஒரு காலம் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும்
மீட்புமானார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அதிகாரத்தை. ஸோ இங்கே பவுல் ரொம்ப தெளிவாக கொரிந்து சபையாருக்கு இதை எழுதுறார். நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப பலசாலியாக இருக்கிறேன், இல்லை எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது இப்போ அப்படின்னு எதை குறிச்சுமே நீ பெருமை பாராட்டத்துக்கு கிடையாது, மேன்மை பாராட்டத்துக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி தேவன் நம்மளை சூஸ் பண்ண அழைப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அழைப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிற சூழ்நிலையில இருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுத்தாரு, அழைத்தாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ண அந்த அழைப்பு அவர் தெரிந்து கொண்ட விஷயமே ஏன் அப்படின்னா, ஒருவனும் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதனாலதான் அந்த 30ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படின்னு வசனம் வருது. இங்க எழுதியிருக்கிறபடி அப்படின்னு இந்த இடத்துல எதை பவுல் கோட் பண்ணி சொல்றாருன்னா, கோடிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாருன்னா, குறிப்பிட்டு சொல்றாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எரேமியா சொன்ன வசனங்கள் அதை நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதே 3 டாபிக் தான் இங்கேயும் எரேமியா சொல்றதை பார்க்குறோம். ஞானி, பராக்கிரமன், ஐஸ்வர்யவான், இல்லையா? வைஸ் பீப்புள், ஸ்ட்ராங் பீப்புள், ரிச் பீப்புள், இல்லையா? இந்த டீம். சரி, இவங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவனுக்கு எது பிரியம்ங்கிறதையும் சொல்றாரு. நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யாருங்கிற அந்த விஷயத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யார், அந்த கர்த்தரை நான் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லுவோம். அதுக்கும் ஆன்சர் நம்ம, இல்லையா? அப்போ கர்த்தர் யாருங்க அப்படின்னு சொல்றதுல வருது பாருங்க நமக்கு ஒரு மேன்மை. அதுல மேன்மைப்படுறத கர்த்தரே பிரியப்படுறார். என் கர்த்தர் யார் தெரியுமா? என் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறவர், என் கர்த்தர் நீதியை செய்கிறவர், என் கர்த்தர் நியாயத்தை செய்கிறவர். இந்த பூமியில அவர் எங்களுக்கு கிருபையாய் எங்க பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீதியை கொடுத்து எங்களுக்கென்ற நியாயத்தை அவர் நிலைநாட்டுகிறார் அப்படின்னு அவர் யாருங்கிறத அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், இல்லையா? அப்போ தேவன் இதுல பிரியமா இருக்கிறாருன்னா அததான் பவுல் சொல்றாரு. நீங்க அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வசனங்கள் தான் சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட முக்கியமான வார்த்தையாகவும் இருக்குது. ஏன்னா மேன்மை பாராட்டுற எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கர்த்தரை மறந்துடுற ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சம்பவம் படிக்கணும்னா, எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிப்போம். குறிப்பிட்ட ராஜாக்கள் புத்தகங்களிலும் நாளாகமம் புத்தகங்களிலும் நம்ம படிக்க முடியும். நாளாகமம் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாய் அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது நம்ம படிக்க முடியும். ஸோ எசேக்கியா ராஜாவுடைய பிகினிங்கிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இளம் வயதிலேயே அவர் ராஜாவாகிறார். அவருக்கு அப்பொழுது ராஜாவுக்குரிய ஞானம் இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளும் இல்லை, பலவானும் இல்லை அவருக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குதான்னா அப்படியும் இல்லை. அப்படின்னா தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர் கிட்டத்தட்ட இப்போ நம்ம தியானிக்கிறது போல பைத்தியமானவைகளாகவும் பலவீனமானவைகளாகவும் இழிவானவைகளாகவும் தான் அவர் இருக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறார். அந்த அர்த்தத்தெல்லாம் அது புரிந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொண்டு அவரை ராஜாவாக்கி தேவன் அழகு பார்க்கிறார். அந்த எசேக்கியா அந்த ஒரு கிருபையினாலும் நீதி நியாயத்தை பெற்றுக்கொண்டதின் மூலமாகவும் ஒரு சிறந்த ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அநேக நேரங்களில் ஆலயத்தின் பணிகளை செய்கிறார். அப்புறம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். எதிராளிகள் வரும்பொழுது சத்துருக்களுக்கு எதிராக அவர் ஜெயிப்பதற்கு தேவனை நோக்கி ஜெபித்து அந்த காரியத்தில் ஜெயம் கொள்ளுகிறார்.
தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறாரு. எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியும் அவருடைய லைஃப்ல. ஒரு குறிப்பிட்ட நாள் பார்க்கும் பொழுது அவருக்கு எல்லாமே செல்வங்கள் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது, எல்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அவர் பலவீனமாய் மாறுகிறார். பலவீனமாய் அவர் மரிக்கும் தருவாயிலே போகிறார். நீ மரிக்க போகிறாய் என்கிற ஒரு விஷயத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. உடனே அவர் வந்து எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து 15 வருஷம் கூட்டியும் கொடுத்துட்றாரு. ஸோ இது எல்லாமே தேவன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு செய்கிறவராக இருக்கிறாருங்கிறதே உணர்த்தப்படுகிறது. இப்போ இந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்ததோட இந்த கதை முடிஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எசேக்கியாவை பற்றி. ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த 15 ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்த உடனே எசேக்கியாவை பற்றிய ஒரு புகழ் எல்லா பக்கமும் சென்றடைகிறது. அவன் இப்பொழுது மரிக்கும் தருவாயிலும் பலத்தை பெற்றிருக்கிறான், பலவானாய் மாறி இருக்கிறான். அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகி இருக்கிறது, பலம் பெருகி இருக்கிறது, ஞானமும் பெருகி இருக்கிறது. இப்போ இதை பார்ப்பதற்கென்றே அநேகர் கிளம்பி வராங்க. ராஜாக்கள் கிளம்பி வராங்க, ராஜாக்கள் மூலம் ஆட்கள் கிளம்பி வராங்க. அது மூலம் இவனுடைய ராஜ்ய பாரத்தையே பார்க்கும்படியாக, இவனுடைய செல்வத்தை பார்க்கும்படியாக, இவனுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கும்படியாகவே கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வந்த பொழுது இவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? இவன் முழுக்க முழுக்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்னா, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி பதில் சொல்லியிருக்கணும். நான் அழிய போகும்படி இருந்தேன், கர்த்தர் என்னை பலவானாய் மாற்றினார். நான் மரிக்க கிடந்தேன், ஜீவன் கொடுத்தார். நான் ஒன்றுமில்லாது இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இதுல தேவனுக்கு பிரியம் உண்டாகுதான். அவரை எந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்தி சொல்லணுமோ அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி மேன்மை பாராட்டுறது அவருக்கு பிரியமா இருக்குது. அவரை அறிந்திருக்கிறத பத்தி, அவர் செய்ததை பத்தி, அவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில எதை செய்கிறார் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு சிலுவையை பத்தி தியானிக்கிறோம்னா, சிலுவையில தேவன் என்ன செய்தார் அதை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்னா எப்படி அதை பற்றி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும், மேன்மை பாராட்ட முடியும்? இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுன்னு வசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன் அதை அப்படி சொல்லணும் அவரு? ஏன்னா சிலுவையில் எனக்கு எல்லாத்தையும் தேவன் செய்து முடித்து புதிய வாழ்க்கையை அங்கிருந்து தான் நான் துவங்கும்படி செய்திருக்கிறார். எல்லா விஷயமும் அங்கிருந்து தான் துவங்குகிறது அப்படிங்கிற முழு புரிதலுக்குள்ள வந்ததுனால அதை மேன்மை பாராட்டுகிறார். பாருங்க, இந்த மேன்மை பாராட்டல் பவுல் வந்து வெற்றிகரமா கடைசி வரைக்கும் செய்கிறார். ஏன்னா திடீர்னு ஒரு கூட்டம் இப்படியும் பிரியுது. அதை நம்ம வாசிக்கணும்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலேயே 12-13 வசனங்களை வாசித்தோம்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறத படிக்கிறோம். இங்க பவுல் ரொம்ப தெளிவா முக்கியமா சொல்றாரு பாருங்க. ஏன்னா இப்ப அப்படியே டிவிஷன்ஸ் பிரிஞ்சு போகுது. இந்த டிவிஷன்ஸ் பிரிஞ்சு போனது அன்றைய நாட்கள் இன்றைய நாட்கள் வரைக்கும் 1000 கணக்கில் பிரிஞ்சு போய் கிடக்கிறத பார்க்க முடியுது. இதுல என்னன்னா, எல்லாருடைய மனமும் யாரை நோக்கி தான் இருக்கணும்னா தேவனை நோக்கி இருக்கணும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு மனிதனை நோக்கியோ இல்லை ஒரு தனி ஒரு சபையை வைத்தோ ஒரு சபையின் மேலேயோ அந்த ஒரு பற்று வருகிறது என்றால் அதில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை. நல்லா கவனிங்க. நம்மளுடைய இந்திய தேசத்துல, நம்ம இருக்கிற இந்த தேசத்துல எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படி ஏராளமான பிரிவுகள் இருக்கிறத பார்க்கிறோம். இவ்வளவு பிரிவுகள் இருப்பது தப்புன்னு சொல்ல வரவே இல்லை. பிரிவுகள் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு பிரிவுகள் எந்த ஒரு பெயரோடு கூட ஒவ்வொரு தரிசனங்களோடு கூட ஒவ்வொரு பக்கம் ஊழியம் நடக்கலாம், சபைகள் நடக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் கர்த்தரை குறித்தே மேன்மையை பாராட்டணுமே தவிர
சிலுவையில் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர, குறிப்பிட்ட போதகரையோ குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷனையோ இல்லை அந்த சபையின் பெயரையோ வைத்து மேன்மை பாராட்டி கொள்ள கூடாது என்கிறது முக்கியமாய் பவுல் இந்த இடத்துல விளக்கி கூறுகிறார். ஏன்னா இங்க சிலர் வந்து நான் பவுலை சேர்ந்தவன், அவங்க உங்க சர்ச்சு பேர் என்ன? என் சர்ச்சு பேர் வந்து பால்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிக்கிறது. நாங்கெல்லாம் பால் சொன்னதை ரொம்ப விரும்பி நாங்க பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இல்ல எங்க சர்ச் பேர் அப்போலோஸ் சர்ச், நாங்க அப்போலோவை சேர்ந்தவர்கள். ஒரு கூட்டம் அப்படி வருது. இன்னொரு கூட்டம் இல்ல நாங்கெல்லாம் கேபாவை சேர்ந்தவர்கள். யாரு? பேதுருடைய சர்ச், பீட்டர்ஸ் சர்ச். நாங்க பேதுரு இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார், நாங்க பேதுருவின் சபை அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர் சொல்றாங்க, அவங்க ரொம்ப அதிகமா யோசிச்சு, நீங்கெல்லாம் பவுல் சர்ச்சுங்கிறீங்க, அப்போலோ சர்ச்சுங்கிறீங்க. இல்ல நாங்கெல்லாம் கிரைஸ்ட் சர்ச், நாங்கெல்லாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் அதுல ஒரு பெருமையோடையும் என்ன சர்ச்சு என்ன கூட்டம் நாங்க எப்படி அதுல அவங்க மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த பிரிவுகளிலும் நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. அந்த பிரிவுக்கு காரணமானது யாரு? இப்போ கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா இந்த மாதிரி விஷயத்துல? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அவர் பவுலான்னு கேட்ட அர்த்தத்திலே என்னன்னா, அப்போலோவா கேபாவாங்கிற மாதிரி கேள்விகள் வருது. அப்படிலாம் இல்லப்பா, கிறிஸ்து பிரிந்திருக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரே கிறிஸ்து தான், எல்லாருக்கும் ஒரே சிலுவை தான் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாரு. ஏன்னா நீ மேன்மை பாராட்ட வேண்டியது அவரை குறித்தே தான் மேன்மை பாராட்டணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா இதை சொல்றாரு பவுல். ஏன்னா இது உண்மையான ஒரு பிரதிபலிப்பை நமக்குள்ள இருந்து வெளிவருகிறத காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன், கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்றினவன், கிறிஸ்துவின் சிலுவையில் எனக்கு என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு மூலமாக இப்போ கிறிஸ்தவனாய் மாறினவன் எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை வெளியே வைப்பான்னா, அவன் எல்லாத்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டிட்டே இருப்பான். பாருங்க, இந்த கொரிந்து சபைக்கு இந்த முதலாம் நிருபத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடல. இதுல வந்து சிலர் வந்து நீங்க ரொம்ப டீப்பா இதை நம்ம போனோம்னா ரொம்ப பெருசா போகும். ஏன் அப்படின்னா, பவுல் வந்து இந்த கொரிந்தியர்களுக்கு இந்த டாபிக்கை 2 கொரிந்தியர் அதாவது 2வது நிருபம்னு சொல்லப்படுகிற 2 கொரிந்தியர்ல கூட அவர் 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரம் அப்படி போய்கிட்டே இருக்கும். இது முக்கியமா இதை என்ன டாபிக்னே போகும்னா மேன்மை பாராட்டுதல் என்கிற டாபிக்கே போயிட்டு இருக்கும். ஏன்னா இது அந்த சபைக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குன ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த பெருமை பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல நீ மேன்மை பாராட்டணும்னு முடிவு பண்ணினா பாருங்க. அதுக்காக தான் அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 17வது வசனத்துல மறுபடியும் ஒரு பதிவு பண்ணுவார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எந்த கர்த்தர்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே என்று நாங்கள் வேற யாரையும் பிரசங்கிக்க மாட்டோயா அப்படின்னு சொல்றாரு பாருங்க பவுல். ஆமா, கர்த்தராகிய இயேசு யாரு? அந்த சிலுவையில் அறையப்பட்டவர். அந்த சிலுவையில ஏன் அவர் அறையப்பட்டாரு அதை தான் பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கத்தின் மூலம் உனக்கு என்ன ஒரு மேன்மை பாராட்டல் உருவாகணும்னா, என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிற மேன்மை பாராட்டத்தில் உனக்கு வரணும். இது இல்லாம தனித்தனியா பிரிஞ்சுக்கிட்டு நாங்க அதிக நேரம் ஜெபிக்கிற கூட்டம், இல்ல நாங்க அதிக நேரம் துதிக்கிற கூட்டம், இல்ல நாங்க அதிக நேரம் உபவாசிக்கிற கூட்டம், இல்ல நாங்க எல்லாம் வந்து வேறு வஸ்திரம் தரித்திருக்கிற கூட்டம், நாங்க எல்லாவற்றையும் ஒதுக்கி வாழுகிற கூட்டம், இப்படின்னு வகை வகையா பிரிந்து இங்க தனியா அவங்க எதை போஸ்ட் பண்ணிட்டு வெளியே காமிக்கிறாங்க, எதை மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ மேன்மை பாராட்ட வேண்டிய ஆட்கள் அவரவர்களுடைய கொள்கைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு. அதை தான் பவுல் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ன? நீ எப்படி கிறிஸ்தவனான? அதே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது விசுவாசத்து மூலமா தானே. அவன் எப்படி கிறிஸ்தவனா மாறினா? அவனுக்கும் அதே இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாருல. அப்போ எல்லாருடைய ரூட்டை கொண்டு போய் தயவு செய்து போய் பாருங்க. நீங்க எப்படி உங்க வேற பாருங்க. உங்க வேற எல்லாத்துக்கும் ஒரே மையமா தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் பிரிஞ்சிருக்கணும்? உங்களோட எண்ணங்கள்ல நீங்க மேன்மை பாராட்டுதல்ல ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துறத நம்ம படிக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில மேன்மை பாராட்டுகிறோமா அது முக்கியம். ஏன்னா சிலர் வந்து நான் எதை குறிச்சுமே மேன்மை பாராட்ட மாட்டேங்க, நான் எதையுமே பெருமையா பேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற கூட்டமும் உண்டு. அந்த கூட்டம் ரொம்ப மோசம்.
ஏன்னா ஆண்டவர் வந்து ஒன்று இப்படி இரு, இல்லை ஒன்று அப்படி இரு, ரெண்டுமே இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது தேவன் எப்பொழுதுமே சொல்லுவார். நான் அப்படியும் இருப்பேன், இல்லை இப்படியும் இருப்பேன், நான் ரெண்டுத்துக்கு நடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டம் வந்து தேவன் அங்கீகரிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் நின்றணும் இல்லையா? அப்போது என்ன விஷயம்னா, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மேன்மை பாராட்டுறவங்களா இருக்கணும். யாரை மேன்மை பாராட்டுறவங்களான்னா கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் அவர் அப்படிங்கிற ஒரு மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ள இருக்கணும். இதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும். நம்ம அது கூச்சப்படவே கூடாது அவரை மேன்மை பாராட்ட. இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்க எடுத்து சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுல கிறிஸ்துவ முன்னிலைப்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு வார்த்தைகள் அடுக்கணும்னாலும் அடுக்கலாம் உங்க வாழ்க்கையின் சாட்சியாக. அதுல கிறிஸ்து மேன்மைப்படுகிறார் என்றால் அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளும் பவுல் கலாத்தியருக்கு எழுதின இந்த 6வது அதிகாரத்துல நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்போ அதுவே நமக்கு இன்றைய நாள் செய்தியாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் சிலுவையவே எக்ஸால்டேஷன் பண்ணுவோம். நம்மளுடைய எக்ஸால்டேஷனும் சிலுவை குறித்தே இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இருக்கட்டும். வேற ஒன்று குறித்தும் வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையின் எதை குறித்தும் வேண்டாம். படிப்பையோ பதவிகளையோ செல்வத்தையோ ஊரையோ எதையோலாம் இன்னைக்கு பெருமையாக பேசுகிற கூட்டம் நிரம்பி கிடக்குது. இன்னைக்கு இதுலேயும் இருந்து ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் சிலுவையில் நமக்காக இதுலேருந்து ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பலர் ஜாதிகளின் அடிப்படையில், குரல் அதாவது மொழியின் அடிப்படையில், இல்லை இனத்தின் அடிப்படையில், இல்லை சரீர தோளின் அடிப்படையில் கூட ரேசிசம் ரொம்ப இப்படி எத்தனையோ வகையில் பிரிந்து இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிரிந்து இருக்கிறதுலையும் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. பிரிந்து கிடக்கிற விஷயத்துல கூட மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அதை தான் வந்து யாக்கோபு வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதுகிற வசனம் இருக்கு. அதையும் நம்ம வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகள் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. இதை தான் நம்ம போன பாகத்தில் தியானித்தோம். உலகம் அப்படிங்கிறவன் பொல்லாங்கனுக்குள் பொல்லாங்கன் அப்படிங்கிறவன் நாள் இருக்குது. அவன் பொல்லாப்பு தான் செய்கிறவனா இருக்கிறான். அந்த பொல்லாங்குங்கிற விஷயம் அவன் தான், பிசாசு தான். இப்போ இங்கே இந்த வீம்புகளில் மேன்மை பாராட்டுறோன்னா அந்த மேன்மை பாராட்டுதலே யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அது பிசாசா இருக்கிற விஷயம். அப்படி ஒரு பெருமை பாராட்டிட்டு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். தேவையில்லாததுலாம் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். மேன்மை பாராட்டணும்னா அவரை தான் மேன்மை பாராட்டணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் என்கரேஜ் பண்ணுறது, பாராட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதில் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அதையும் பதிவு செய்து நம்ம முடிக்கலாம். ஒரு மனிதர்களை வந்து நம்ம பாராட்டுறது தப்பு இல்லை. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லதாக செய்திருக்கிறாங்க, நல்லா இருக்குது, நீங்கள் இந்த டெக்கரேட் பண்ண விஷயம் நல்லா இருக்குது, இல்லை நீங்கள் செய்த இந்த உணவு சாப்பிட்டனே சூப்பராக இருக்குது, இல்லை நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த பைக் ஒன்று வாங்கியிருக்கீங்க, நல்ல பைக்கு, பரவாயில்ல வாங்கியிருக்கீங்க, நல்லா வாங்கியிருக்கீங்களே சூஸ் பண்ணி, இப்படின்லாம் சொல்கிறது தப்பு இல்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்து அந்த மனிதர்களை பாராட்டுவது தவறில்லை. ஆனால் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லெவல் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போஸ்டிங்கிற வார்த்தை தான் மேன்மை பாராட்டுறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தரை புகழுதல் என்கிற வார்த்தை அதற்கு அந்த அளவு மிஞ்சி போகிறது நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? சிலர் வந்து எல்லாமே இவர் தாங்க, இவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தியோ, இல்லை இந்த பணத்தை மேன்மைப்படுத்தியோ, இல்லை பொருளையோ எதையாவது மேன்மைப்படுத்தி சொல்கிறோன்னா அது அந்த அளவு நமக்கு தெரியும். அதில் நம்ம மனசும் தெரியும். அந்த அர்த்தத்தை நம்ம வந்து பவுல் வந்து நமக்கு இனி விளக்குகிறார் இல்லையா? நம்ம புரிந்துக்கணும். ஸோ அந்த கவனத்தில் நம்ம மனசார நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அதை கர்த்தர் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த மனசு இருக்கணும். கர்த்தர் மூலமாக தான் எனக்கு வேலை கிடைச்சிது, கர்த்தர் மூலமாக தான் எனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, கர்த்தர் மூலமாக தான் எனக்கு ஒரு இருப்பிடம் கிடைச்சிருக்குது, எல்லாமே வந்து சொல்கிறோம். அதோடைய மூல காரணம் யாரு தான் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்கும்போது தான் நம்மளுடைய மேன்மை பாராட்டுகள் சரியான வகையில் துவங்குகள். கர்த்தர் தாமே
நம்மளை இன்னும் அதிகமாய் வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் வாசித்த வசனங்கள், தியானித்த பகுதிகள், நீர் வெளிப்படுத்தின சத்தியங்கள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்முடைய நடத்துதலுக்காய் நன்றி. கிருபையாய் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் இன்னும் பலனடைகிறோம், தெளிவடைகிறோம். இன்னும் அதிகமாய் உண்மையாய் ஓடும்படி எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஊக்கம் பெறுகிறோம். கர்த்தர் இப்படி எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக செய்தவைகளையும் சிலுவை பற்றின உபதேசத்தையும் நாங்கள் தியானிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரை எங்களை நடத்துங்க, எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறார். மீட்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you brothers and sisters. God bless you.